இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலம் தமிழகம் என விளம்பரம் செய்து வரும் ஸ்டாலின், இந்தியாவிலேயே அதிக கல்விக் கடன் பெறுவதில் முன்னேறியுள்ளது என விளம்பரம் செய்யாதது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக வெற்றி விளம்பரம் தேடி வரும் ஸ்டாலின், கல்விக் கடன் பெறுவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது என்று விளம்பரம் செய்வாரா என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மாநில உயர்கல்வித்துறையின் மோசமான அணுகுமுறை, அதனால் ஏற்பட்ட நிதி சுமையாக இது பார்க்கப்படுகிறது. தென் மாநிலங்களில் தமிழ்நாடு மத்திய அரசின் பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் மூலம் உயர்கல்விக்கான கடன் பெறுவதில் தமிழ்நாடு தென் மாநிலங்களை விஞ்சி முதலிடம் பிடித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் அறிக்கைப்படி தமிழ்நாட்டில் 18 முதல் 23 வயதுடைய 69,37,600 இளைஞர்களில் 4,590 மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் கடன் பெற்றுள்ளனர். 7.5 லட்சம் வரையிலான கல்விக் கடன்களுக்கு 75% உத்தரவாதத்தை மத்திய அரசு வழங்குகிறது. பிணையோ உத்தரவாதமும் இல்லாத இந்த திட்டம் நிதி காரணமாக உயர்கல்வி தடைப்படுவதை தடுக்கிறது. ஆனால் கடன் பெறுவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் பிடித்துள்ளது. இதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நிதி சுமை அதிகரித்திருக்கிறது என விமர்சனம் எழுந்துள்ளது. கர்நாடகாவில் 443 மாணவர்களும், கேரளாவில் 2020 மாணவர்களும், ஆந்திராவில் 3428 மாணவர்களும், தெலுங்கானாவில் 2590 மாணவர்களும் கல்வி கடன் பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் மாணவர்கள் எண்ணிக்கை இவை அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி கடன் பெறுவதில் முன்னேறி நிற்கிறது.